என்னடா விஜய் விஜய்னு சொல்றீங்க? அவர் இப்ப எவ்வளவு பெரிய ஒரு வரலாறு நடத்திருக்காரு தெரியுமா? 1967 இருந்து இந்த தமிழ்நாட்டுல ஒரே ஒரு விஷயம் தான் நடந்துச்சு. திமுக வரும், அதிமுக வரும், அதிமுக வரும், திமுக வரும். இப்படியா 59 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சது விஜய் தான். சில பேர் சொல்றாங்க விஜய் பேசுனது சினிமா தனமா இருக்குன்னு. ஆனா எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்தது அவர் நேத்து பேசின அந்த பேச்சுப்பா. நேர்மையா 5 விஷயம் சொன்னாரு. எது சொல்றேன் கேளு. ஒண்ணுப்படா 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, கஷ்டமான நேரத்துல பொறுப்பு எடுக்கிறோம்னு வெளிப்படையா சொன்னாரு. உடனே ஸ்டாலின் இது பொய்ன்னு சொன்னாரு. சரி, யாரு சொல்றது உண்மைன்னு வெள்ள அறிக்கை வரட்டும், உண்மை மறைஞ்சு போகாது. அடுத்தது 2 எல்லாத்தையும் உடனே எதிர்பார்க்காதீங்க, நேரம் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டாரு. இத கேட்கும் போது நம்மள பலருக்கு கோபம் வரும். வாக்கு வாங்கிட்டு இப்ப நேரம் கேட்கறான்னு. ஆனா யோசிங்கப்பா, எத்தனை பேர் பொய்யான வாக்குறுதி கொடுத்து போயிருக்காங்க. அந்த இடத்துல இவர் உண்மையை சொன்னாரு. 3 போதை விற்பவங்களுக்கு இனி இடம் இல்ல, பொம்பளைங்களுக்கு எதிரான கொடுமைக்கு மன்னிப்பே இல்லன்னு சொன்னாப்ல. இது மட்டும் நடந்தா போதும்பா, தமிழ்நாடு மாறிடும். பாப்போம். 4 மக்களோட 1 பைசா பணத்தையும் தொட மாட்டேன், என்னோட ஆளுங்களும் அதை தொட விட மாட்டேன்னு சொன்னாப்ல. கொஞ்சம் சினிமா தனமா இருந்தாலும் இப்படி எந்த முதலமைச்சரும் வெளிப்படையா சொன்னதே இல்ல. 5 பேச்சோட நிறுத்தாம முதல் கையெழுத்தே 200 யூனிட் மின்சாரம் இலவசம், பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு பிரிவு உடனே ஆரம்பிச்சாரு. வார்த்தைக்கு மட்டும் இல்ல, செயல்லையும் காட்டுவேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் ஹீரோ மாதிரி பண்றாருன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன் ஹீரோவாவே இருக்கட்டுமே, அதுல என்ன தப்பு? அது இவ்வளவு நாளா அவர் பண்ண தொழில். இப்படி என்ன பண்ணாலும் அதை பற்றியே தட்டி தட்டி பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது. சொன்னதை செய்யறாரா தான் முக்கியம். அப்புறம் அடுத்த வீடியோல விஜய் சொன்ன வாக்குறுதிகள் நடக்குமா இல்ல கஷ்டமான்னு நான் சொல்றேன்ப்பா, ஃபாலோ பண்ணிக்கோங்க.